இங்கே பெண்டு சுகர் நடத்தலாம். அந்த சேனல் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் அனைத்தையும் பொழுதுபோக்க முடியாது. முழுக்க முழுக்க கணிப்பு மட்டுமே. சரி வாங்க நம்ம அன்னைக்கான கெஸிங்னு பார்ப்போம். அதாவது நம்ம அன்னைக்கு என்ன கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ஏபியில் ஒரு 37 ஒரு 73 கொடுத்துருந்தேன். ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 375 சொல்லி கொடுத்துருந்தேன். பட் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 275ன்னு அடிச்சிட்டான். அந்த 3 வந்து டீபோர்டில் கொண்டு போயிட்டான். ரொம்ப எனக்கே கிரிட்டிக்கலாக போயிடுச்சு. பட் நான் ஆல் போர்டில் 7 சொல்லியிருந்தேன். அதுவும் பாஸ் ஆகிடுச்சு, பிசியும் பாஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. கண்டிப்பாக வின்னிங் வாங்கணும். கண்டிப்பாக ஒரு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் போர்டில் 7 ஒரு ஆட்டத்தில் கண்டிப்பாக அடிப்பான்னு சொன்னேன். கண்டிப்பாக அதே மாதிரி அடிச்சிட்டாவன். இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு கேமோட எடுப்போம். நம்ம நாளைக்கு கண்டிப்பாக வின்னிங் வர பார்ப்போம். நம்ம வாங்க நம்ம நினைக்கிற கெஸ்ஸிங்னு போயிடுவோம். அவன் என்ன கேம் நவுத்துறான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கான தான் கெஸ்ஸிங் எடுக்கிறேன் நான். சேம் கான்செப்ட் தான். உங்கள் கெஸ்ஸிங்கில் தான் ட்ரை பண்ணுங்கள். அதே கான்செப்ட் எடுத்துக்கிறேன். அப்புறம் நான் ஏசி 72 காமனுக்கு மாட்டி இப்போ அதே மாதிரி ஏசி 27 காமனுக்கு எடுக்கிறேன். அப்புறம் கெஸ்ஸிங் நான் இங்கே ஒரு 769, இங்கே ஏசி 27க்கு, இந்த ஏசி 27க்கு ஒரு 7. அப்போ இந்த ஏசி 27க்கும் கண்டிப்பாக ஒரு 7 வச்சு தான் நாளைக்கு கேம் நூற்றணும். கண்டிப்பாக இந்த ஏசி 72, ஏசி 72, ஏசி 72க்கு 5 வச்சு நவுத்துன மாதிரி கண்டிப்பாக இந்த ஏசி 27க்கும் இந்த ஏசி 27க்கும் கண்டிப்பாக அவன் 7 வச்சு தான் கேம் நவுத்தணும். அப்படின்னா நம்ம ஒரே ஒரு நம்பரை எடுத்து லாக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 769, இன்னைக்கு 275. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக ஒரு நம்பர் மட்டும் குறையுது. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு 7, ஒரு 9, ஒரு 7, ஒரு 5, ஒரு 1, ஒரு 3 குறையுது. கண்டிப்பாக ஒரு 713. இந்த 3 நம்பர் வச்சு லாக் பண்ணுன்னா கண்டிப்பாக நான் ஏன் கெஸ்ஸிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நான் ஆல் போர்டில் மறுபடியும் ரிப்பீட்டில் ஒரு 7 கொடுக்குறேன். கண்டிப்பாக 7 கொடுக்குறேன். அப்படி 7 வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஏசி 79, பிசி 15, ஏசி 75. அப்போ கண்டிப்பாக ஒரு ஏபியில் 13 வச்சு தான் லாக் பண்ணணும். அவன் பார்த்துக்க. உன் கெஸ்ஸியில் வந்தால் ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் வச்சு நாளைக்கு நான் லாக் பண்ணுறேன். 13 எடுத்துட்டேன். எல்லாமே ஒற்றைப்படை வச்சு நான் லாக் பண்ணுறேன். 13 வந்தால் ஒரு 137, அப்படி இல்லையா ஒரு 317. 2 நம்பர் வச்சு லாக் பண்ணுறேன். எனக்கு ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 317 தான் எனக்கு ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த மாதம் ஏ போர்டு 3 மட்டும் வைக்கலை. ஏ போர்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துட்டு எங்கே அடிச்சிருக்கான் 34, 32, 38, 13. அவன் எப்படா விளாண்டு போகிறான். நாளைக்கு என்னோடய சிங்கிள் ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் 317. நான் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். ஆல் போர்டில் எனக்கு 7 வர மாதிரி இருக்கும். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட்டுக்கு ஒரு 137 சொல்லி நம்பர் லாக் பண்ணுறேன். நாளைக்கு கண்டிப்பாக அந்த நம்பர் கண்டிப்பாக உள்ளே வந்தாகணும். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வின்னிங் வாங்கினா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சதும் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.